ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं बृहदारण्यकं। ध्यान श्लोकं भगवद्गीता। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधी भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பகவானுடைய அனுகிரகத்தினால 9வது அத்தியாயம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இன்னையிலிருந்து 10வது அத்தியாயம். 10வது அத்தியாயத்தினுடைய பெயர் விபூதி யோகா. விபூதி என்னால் திருப்புகழ், பெருமை, திறமை, சக்தி. பகவானுடைய பெருமைகளை பற்றி புகழை பாடப்படும். பகவானுடைய புகழை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 42 ஸ்லோகங்கள் இருக்கிறது. முதல் 1 முதல் 6 ஸ்லோகம் வரை பகவான் அனைத்துக்கும் மூல காரணம் நான் தான். இது ஏற்கனவே நம்ம 7வது அத்தியாயத்திலையும் 9வது அத்தியாயத்திலையும் பார்த்தது தான். அதாவது பகவானே நானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதை பற்றி நான் பேச போகிறது. இப்படி எல்லாமாக நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நமக்கு அது தெரியலை அப்படிங்கிறதையும், அதனால தான் நம்ம திருப்புகழ், அவருடைய பெருமைகள், அவருடைய சக்தியை எப்படி நம்ம தெரிந்து கொண்டால் அவர் மேல் நமக்கு பக்தி, அவர் மேல் நமக்கு அவருடைய ஞானம், அதே போல் கர்மம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விபூதி யோகம், பகவானுடைய திருப்புகழ், பகவானுடைய பெருமைகளை பார்ப்பதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, இது இந்த அத்தியாயம் படிப்பதுனால நம்முடைய திருஷ்டி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இறைவனாகவே இறைவனாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லா உபனிஷத்துலையும் பார்க்குறோம். கீதையிலையும் நம்ம 7வது அத்தியாயம் பார்த்துருக்கோம், 9வது அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு தெரியலை. அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம திருஷ்டி மாறி இருக்கு. ஈஸ்வர திருஷ்டிக்கு பதிலாக ஜெகத் திருஷ்டி இருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு அது இதுன்னு சொல்லி பார்க்குறோம். காரணம் என்ன? ராகத்வேஷம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 3வது 4வது அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த திருப்புகழ், இவருடைய பெருமைகள், விபூதியை பகவான் சொல்வதினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, உபாசனார்த்தம், அதாவது உபாசனத்துக்காக, உபாசனம் அப்படின்னு உபாசனம்னா நம்ம தியானம் பண்ணுவதற்காக. உபாசனம் பற்றி அந்த தியானத்தை பற்றி நம்ம 6வது அத்தியாயத்தில் மிக தெளிவாக பார்த்துருக்கோம். 2வது பயன் என்னென்னா மோகார்த்தம். அதாவது இப்போ நம்ம மோகத்தில் இருக்கோம். இந்த மாயை அதோடைய ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, 2 சக்தியை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஆவரண சக்தின்னா மறைச்சிக்கிறது, விக்ஷேப சக்தின்னா இன்னொன்னா காமிக்குது. ஸோ அந்த ஒன்று இன்னொன்று பார்க்கிறதுனால நம்முடைய மனம் மோகமடைந்ததுனால் இப்படி தெரிகிறது. ஸோ இந்த மோக நிவர்த்திக்கு இந்த பகவானுடைய திருப்புகள் நமக்கு பயன்பட போகிறது. எப்படி பயன்படுகிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அபிமான நாசார்த்தம். அபிமானம்னா அகங்காரம். இந்த அகங்காரம் இருக்கிறனால நமக்கு உள்ளது உள்ளபடி தெரிவதில்லை. ஸோ அந்த அபிமானம் எப்படி நம்ம நீக்குவது
இதுக்கு இந்த பகவானுடைய விபூதி யோகம் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும். அதே போல் அசூயான் ஆசார்த்தம். அசூயான பொறாமை. இந்த பொறாமை எப்படி நீக்குவது? இந்த பொறாமை நீக்குவதனுடைய முக்கிய காரணம் என்ன? அதாவது ஏன் நீக்க வேண்டும்? அப்போ தான் நமக்கு அந்த திருஷ்டி கிடைக்கும். பகவானுடைய பெருமைகளை நம்ம படித்தால், பகவானுடைய அவருடைய சக்தியை நாம் தெரிந்து கொண்டால், அவருடைய அனுகிரகத்தால் நமக்கு எல்லாம் தெளிவாகும். அதனால் அசூயா போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி பல காரணங்களால் நாம் பகவான் எதுக்கு தன்னுடைய தற்பெருமை எதுக்கு நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸ், பலவீனங்களை போக்குவதற்காக. ஸோ இந்த அத்தியாயத்தை விபூதி, திருப்புகழ், பெருமை, சக்தி என்று அழைக்கப்படுகிறது. விபூதி என்றால் பெருமை, மேன்மை. இங்கு ஈஸ்வரனுடைய பெருமை, மேன்மை பற்றி நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் முழுவதும் பகவானுடைய பெருமைகள். இந்த அத்தியாயத்தின் முன்னுரையாக சில கருத்துக்களை பார்ப்போம். ஏன்னா நான் இப்போ 4 சொல்லியிருக்கேன். உபாசனத்துக்காக, மோகத்தை நீக்குவதற்காக, அபிமானத்தை நீக்குவதற்காக, அசூயை நீக்குவதற்காக. ஏன் பகவான் தன்னுடைய பெருமைகளை, விபூதியை பேசுகிறார் என்றால், பொதுவாக ஒருவர் தன்னுடைய தற்பெருமைகளை பேசினால் நம்மால் அதை கேட்டு கொண்டிருக்க முடியாது. போர் அடிச்சு போயிடும். தன்னுடைய பெருமைகளை அவர் எவனோ தன் பெருமையை பேசினான்னா. ஆனால் நம்முடைய பெருமைகளை, தற்பெருமையை பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப விருப்பம். அவன் கேட்குறானோ இல்லையோ, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் மற்றவர்களுடைய பெருமைகளை நாம் கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது பகவானுடைய பெருமைகளை நாம் எப்படி கேட்க முடியும்? எப்படி கேட்க வேண்டும்? ஏன் பகவானுடைய பெருமைகளை, ஏன் பகவான் பெருமையை பேசுகிறார்? தன்னுடைய பெருமை தானே பேசுகிறார். ஏன் பகவானே நானே இந்திரனாகவும், நானே சந்திரனாகவும், நானே அர்ஜுனனாகவும், நானே ரிஷிகளாகவும் எல்லாமாக நானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி முக்கியமான பெருமை, மிக பெருமை கொண்டவர்களை பற்றி பேசி அது நான் தான் சொல்லி ஏன் சொல்கிறார்? மார்கழியில் மாதங்களில் நான் தான் மார்கழிங்கிறாரு. இந்திரன் நானாக இருக்கிறேன், சந்திரன் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு இது சொல்லும்போது அதில் நான் பெருமையடைய ஒரு மிக பெருமையான ஒருத்தரை வச்சு நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் என்று பகவான் சொல்ல போகிறார். இது அதாவது நமக்கு ஈஸ்வர ஞானம் இருக்கா அப்படின்னா, ஓரளவுக்கு அறிவுபூர்வமாக கேட்டிருக்குமே தவிர நமக்கு இன்னும் உள்ளே போகலை. அந்த ஈஸ்வர ஞானத்தை இந்த பகவானுடைய விபூதி யோகத்தின் மூலமாக கொடுக்க போகிறார். ஈஸ்வர ஞானம்ங்கிறது என்ன? நம்ம பார்த்தோம். சோபாதிக, நிருபாதிக என்று 2 வகையான இது இருக்குது. அதாவது 2 வகையான தத்துவம் இருக்குது. சோபாதிகன்னு பயந்துராதீங்க. சகுண தத்துவம், நிர்குண தத்துவம். அதாவது சோபாதிகம் என்றால் மாயையுடன் கூடிய ஈஸ்வர தத்துவம். நிருபாதிக என்றால் மாயை நீக்கிய ஈஸ்வர தத்துவம். இங்கு நாம் பெருமைகளை பார்க்க போகிறோம், பகவானுடைய விபூதியை பார்க்க போகிறோம். அதனால் நிருபாதிக, அதாவது நிர்குண பிரம்மனுடைய தத்துவத்தை பற்றி நாம் இங்கே பேசப் போவதில்லை, பார்க்க போவதில்லை. அது 12வது அத்தியாயத்தில், 13வது அத்தியாயத்தில், குறிப்பாக 13வது அத்தியாயத்தில் நிர்குண பிரம்மத்தை பற்றி பகவான் அவரே பேச போகிறார். அதனால் நிர்குண பிரம்மனுடைய தத்துவம் நமக்கு எங்கே தெளிவாகும்னா 13ல் தெளிவாகிடும். அதுவரை சகுண பிரம்மத்தை பார்ப்பது அதாவது சகுண பிரம்மத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். ஏன் சகுண பிரம்மம் என்றால், சகுண பிரம்மம் தெளிவாகாமல் நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த சகுண பிரம்மம் யார் என்ற கேள்வி நமக்கு வரும். அதான் நமக்கு விதவிதமான தேவதைகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் நான் தான் அப்படின்னு கடைசி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஈஸ்வரன் என்றும் அந்த ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கு காரணம் என்றும், எப்பொழுதெல்லாம் நான் சகுண பிரம்மனை பார்க்கிறோமோ அப்பொழுது ஜெகத் காரணம் என்ற அறிவு நமக்கு வேண்டும். இந்த அறிவு, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெகத் அப்படிங்கும்போது இதோட காரணம் யார் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவம் நமக்கு, அந்த ஞானம் நமக்கு மனதிலே தெளிவாக வேண்டும். இந்த உலகத்திற்கு காரணமானவர் ஈஸ்வரன். அதில் 7வது அத்தியாயத்தையும் பார்த்துட்டோம். பிரகிருதி, பராபிரகிருத்தின்னு 2மே நான் தான் அப்படின்னு சொன்னார்.
அபராபிரகிருத்தின்னா என்ன, பராபிரகிருத்தின்னா என்ன, அதான் நிருபாதிக சோபாதிக அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன். ஸோ சகுண பிரம்மன் என்றவுடன் நம் மனதில் வரும் எண்ணம் என்னென்றால், ஏன்னா சகுண பிரம்மனை பற்றி பார்க்குறதுனால, சகுண பிரம்மன்னா இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு தெரியுது சகுனம் தான், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது நிர்குணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஈஸ்வரன் அப்படின்னு உடனே பிரம்மன், சகுண பிரம்மன் என்ற உடனே நம்முடைய மனதில் வர வேண்டிய எண்ணம் என்றால் ஜெகத் காரணம். இந்த ஜெகத்துக்கு அவர்தான்பா காரணம், ஈஸ்வரன் என்ற கடவுள்தான் காரணம். அடுத்து எண்ணம் வர வேண்டும் என்றால் காரியம், அதாவது காரியம் அப்படின்னா ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஜெகத்துக்கு காரணமாக இருப்பது ஈஸ்வரன். அப்போ காரியம் எது? ஜெகத். அது எப்படின்னா இந்த களிமண், அந்த களிமண் உதாரணத்தை நம்ம எடுத்துக்கணும். களிமண் காரணம், குயவன் காரணம். எதற்காக என்றால் பானை படைப்பதற்காக, பானை உருவாக்குவதற்காக. ஏன்னா களிமண் இல்லாமல் பானை செய்ய முடியாது, குயவன் இல்லாமல் பானை செய்ய முடியாது. அதனால காரணம் இந்த ரெண்டும், களிமண் இல்லாமல் குயவன் இல்லாமல் செய்ய முடியாது. இப்பொழுது பானை என்ற படைப்புக்கு பானை செய்கின்ற ஒரு அறிவுபூர்வமான குயவன் தேவை. பிறகு ஜடஸ்வரூபமான களிமண் தேவை. அதாவது அறிவுபூர்வமான அந்த குயவனும் ஜடமாக இருக்கின்ற அந்த களிமண்ணும் நமக்கு பானை செய்வதற்காக தேவை. அதே போல் இன்னொரு உதாரணம்னா தங்கம். ஆபரணம் செய்வதற்கு தேவையானது அந்த ஆபரணங்கள் டிசைனை செய்யக்கூடிய அந்த பொற்கொல்லனும் தங்கமும் தேவை. இந்த களிமண் தங்கத்திற்கு உபாதான காரணம் என்று பார்த்தோம். அதாவது தங்கத்துக்கு ஆபரணத்துக்கு உபாதான காரணமாக இருப்பது தங்கம். அதே மாதிரி பானைக்கு உபாதான காரணமாக இருப்பது களிமண். அதை செய்பவன் நிமித்த காரணம் என்று நாம் 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதாவது நிமித்த காரணம் குயவனும் பொற்கொல்லனும் அவர்கள் இருந்தால்தான் இந்த பானையும் இந்த ஆபரணங்களும் செய்ய முடியும். ஆனால் உபாதான காரணம் இந்த களிமண்ணும் தங்கமும் தான். ஸோ இப்பொழுது ஈஸ்வரன் காரணம் என்று சொல்லும்போது பகவான் சொல்கிறார், நம்ம 7வது அத்தியாயத்திலையும் பார்த்துட்டோம், அதை ஈஸ்வரனாகிய நானே இந்த படைப்புக்கு உபாதான, அதாவது ஜெகத் சிருஷ்டிக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறேன். இங்கே 2 காரணம் அவரே தான். தங்கத்துக்கோ பானைக்கோ அப்படி, அதாவது ஆபரணத்துக்கோ பானைக்கோ 2 பேர். ஒன்று அந்த மெட்டீரியல் காஸ், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். அது இன்டெலிஜென்ட் காஸ் அண்டு மெட்டீரியல் காஸ். ஆனால் இந்த 2மே யார் காரணம் அப்படின்னா ஈஸ்வரன் தான் காரணம். இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு ஈஸ்வரனே ஆகிய நானே உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இருக்கிறேன் என்றார். அதாவது இந்த உலகத்தை படைக்க பொருளாகவும் நானே இருக்கிறேன், அதை செய்பவனாக அறிவுபூர்வமான ஒருவன் வேணும் சொன்னோம்னா அதுவும் செய்பவனாக நானே இருக்கிறேன் என்றார். உபாதான காரணத்தின் லட்சணம் என்ன என்பதை நாம் புரிந்துகின்றோம். அதாவது அறிவுபூர்வமான நிமித்த காரணம், அதாவது இன்டெலிஜென்ட் காஸ் பகவானே இருக்கிறேன், நானாகவே இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன். அதாவது எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு நான் தான் அறிவுபூர்வமாக நான் இருந்தேன். ஆனால் மெட்டீரியல் காசும் நானாக இருக்கிறேன் என்று பகவான் இங்கே சொல்கிறார். இந்த மெட்டீரியல் காசை பற்றி நமக்கு ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னா அதோடைய லட்சணம், உபாதான காரணத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காலத்ரயோ ஏதஸ்தி தது உபாதான காரணம். காலத்ரயோ, இந்த 3 காலத்திற்கும் ஏதஸ்தி எது இருக்கிறதோ, தது அது உபாதான காரணம். இதன் பொருள் என்னன்னா 3 காலத்திலும் எது இருக்கிறதோ அதுதான் உபாதான காரணம். இந்த விளக்கத்தை நம்ம களிமண்ணில் பொருத்தி பார்ப்போம். ஏன்னா உபாதான காரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பானைக்கு முன் காலம், பானை இருக்கின்ற காலம், பானை உடைந்த பின் இருக்கின்ற காலம். 3 காலம் ஆச்சா? பிஃபோர் இந்த பானை உருவாக்கு முன்னாடி இப்போ களிமண் இருக்குது. களிமண் பானை இருக்கும்போதும் களிமண் இருக்குது, பானை உடைந்த பிறமும் களிமண் இருக்குது. அதாவது பானை உருவாகிறதுக்கு முன்னும் களிமண் இருந்தது,
பானை இருக்கும்போதும் களிமண் இருக்கிறது, பானை உடைந்தவுடனும் அப்பொழுதும் களிமண் இருக்கிறது என்று காரியத்திற்கு முன், காரியத்தின் போது, காரியத்துக்கு பின் 3 காலத்திலும் எது இருக்கிறதோ அதுதான் உபாதான காரணம். அதாவது உபாதான காரணத்தினுடைய விளக்கம் இதுதான். ஆனால் நிமித்த காரணம் காரியத்துக்கு முன் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குயவன் பானை செய்வதற்கு முன் இருந்தான், பானையை உருவாக்குனதுக்கப்புறம் அவன் அந்த தேவையில்லை. நம்ம வந்தப்போ என்ன பண்ணுறோம், பானையை வாங்குகிறோம், ஆனால் அதை செய்தவனை விட்டு விடுகிறோம். அதாவது அவன் வரணும்னு அவசியம் கிடையாது, அவன் செஞ்ச பானையை நம்ம எடுத்துக்கோம். பிறகு பானை இருக்கும்போது அவன் இல்லை, அதாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், அப்போ பானை கூடவே அவன் வருவானா என்ன? அவன் வரமாட்டான். ஒருவேளை அவன் வயசாகினா அவன் இறந்து போயிடுவான், அந்த பானை இருக்கிற வரைக்கும் இருப்பானான்னு கூட தெரியாது, ஆனால் இருப்பான். அவன் பானை எத்தனை வருஷம் இருக்க போகுது. பிறகு பானை உடைந்தவனும் குயவன் அழிவதில்லை என்றும் அவனுக்கு அவனுடைய வயசு வரைக்கும் அவன் இருப்பான். இங்கே அதனால் பானைக்கும் குயவனுக்கும் சம்மந்தம். ஒன்ஸு பானை செஞ்சதுக்கப்புறம் பானைக்கும் குயவனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் செஞ்சான், நிமித்த காரணமாக இருந்தான், ஆனால் இந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் களிமண் அப்படி கிடையாது. பானை உருவாவதற்கு முன்பு இருந்தது பானையே இப்போ களிமண்ணாக இருக்கிறது. அதாவது களிமண் பானை வடிவத்தில் இருக்கிறது. பானை உடைந்தாலும் களிமண் இருக்கத்தான் செய்ய போகிறது. ஆக 3 காலத்திலும் இருக்கான். குயவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குயவன் இருக்கத்தான் செய்வான், அவனுடைய வயசு காரணம் அதை நம்ம பார்க்க வேண்டியது. ஆகவே உபாதான காரணம் என்பது 3 காலத்திலும் இருக்கும். இப்பொழுது நாம் பானை நிகழ்காலத்தை பார்ப்போம். அதாவது பானை தோன்றுவதற்கு முன் களிமண் இருந்தது என்பது முக்கியத்துவம் இல்லை. பானை உடைந்த பிறகு களிமண் இருக்கும் என்பதுக்கும் இப்போ நான் முக்கியத்துவம் கொடுக்கல. பானை இருக்கும்போது என்ன இருக்கிறது என்றால் களிமண் தான் இருக்கிறது. ஆனால் நாம் 100 பானைகளை பார்த்தாலும் நாம் எதை பார்க்கிறோம் என்றால் களிமண்ணைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே உபாதான காரணம் என்ற ஒரு விஷயத்தை, அதாவது உபாதான காரணத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்தில் நாம் கையாளும் பொழுது, அதாவது அந்த உபாதான காரணமான களிமண்ணாக இந்த பானை இருக்கும்போது, அந்த களிமண்ணோடு விவகாரம் செய்யும் போது, அந்த பானையை கையாளும் பொழுது அந்த காரியத்துடன் தான் கையாளுகிறோம். அதாவது காரியத்துடன் விவகாரம் செய்கிறோம். அப்போ காரியத்துடன் விவகாரம் செய்கிறோம்னா என்ன? நம்ம களிமண்ணோடு விவகாரம் செய்கிறோம். இந்த விஷயத்தில் உபாதான காரணத்தை தான் தொடுகிறோம். அந்த பானை தொடும்போது உபாதான காரணமாகி அந்த களிமண்ணைத்தான் தொடுகிறோம். விவகாரம் செய்யும்போது அந்த அந்த பானையை விவகாரம் செய்யும்போது அந்த உபாதான காரணமாகி அந்த களிமண்ணோடு தான் விவகாரம் செய்கிறோம். இந்த கருத்தை நாம் மனதில் பதிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரன் உபாதான காரணம் என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகத்துடன் சம்பந்தம் வைக்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது நாம் யாரை பார்க்கிறோம்? ஈஸ்வரனைத்தான் பார்க்கிறோம். உலக பொருள்களை தொடும் பொழுது, அதாவது உலக வஸ்துக்களை தொடும் பொழுது நாம் எதை தொடுகிறோம் என்றால் உபாதான காரணமாகி அந்த ஈஸ்வரனைத்தான் தொடுகிறோம். ஏனென்றால் ஈஸ்வரனே உபாதான காரணமாக இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகத்தில் இருக்கிறார். நாம் ஈஸ்வரனுடன் தான் விவகாரம் செய்கிறோம், ஈஸ்வரனைத்தான் தொடுகிறோம், வேறு எதுவும் இல்லை. அப்படி என்றால் இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரிய வேண்டும்? ஈஸ்வரனாக தெரிய வேண்டும். 7வது அத்தியாயத்தில் படிக்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? இந்த உலகமே ஈஸ்வரனுடைய பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, பராப்பிரகிருதியாக இந்த ஈஸ்வரன் தோன்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த உலகம் ஈஸ்வரமயமாக தெரிய வேண்டும். அதாவது 7வது அத்தியாயத்தை படித்த பிறகு நமக்கு இந்த உலகம் ஈஸ்வரனாக தெரிய வேண்டும். அதற்கு முன் நமக்கு எப்படி தெரிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 7வது அத்தியாயம் படித்ததில் இருந்தாச்சும் நமக்கு இந்த உலகம் பார்க்கும்போது ஈஸ்வரனாக தெரிகிறது. அதுக்கு முன்னாடி தெரியலன்னா இப்போ தெரிகிறதா என்றால் இல்லை.
ஈஸ்வர் ஸ்வரூபம் தெரிய வேண்டும். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன ஆகிறது என்றால், ஈஸ்வரனை தவிர மிச்சம் எல்லாம் தெரிகிறது, பகவானை தவிர மிச்சம் எல்லாம் தெரிகிறது. லாஜிக்காக பார்த்தோம்னா உபாதாரண காரணம் என்ற காரணத்தை சொன்னதனால் பகவானே சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான், உபாதாரண காரணமாகவும் நிமித்த காரணமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னனால இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு ஈஸ்வரனைத்தான் பகவானைத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் பார்ப்பதில்லை. கற்பனையாக ஈஸ்வரனை நாம் எங்கெங்கோ தேடுகிறோம். அதுதான் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார், ஜீவசேவைய சிவசேவை. ஏன் நம்ம சிவனை தான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம், ஈஸ்வரனை தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் அதை எப்படி கொண்டு வரணுங்கிறத ஜீவசேவை சிவசேவை அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அதாவது ஈஸ்வரனை பார்க்க முடிவதில்லை, கற்பனையாகத்தான் நம்ம ஈஸ்வரனை தேடுகிறோம். இப்போ நம்ம மனசில் நினச்சி பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கெல்லாம் போகிறோம், நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம், நமக்கு துயரங்களை துன்பங்களை நீக்குவது பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ணுறோம். ஆனால் டே டு டே நம்ம தொடுவதும் நம்முடைய விவகாரம் பண்ணுவதும் டே டு டே டிரான்சாக்ஷன் எல்லாமே பகவானோடு தான் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத அந்த ஞானம் நமக்கு இல்லை. ஈஸ்வர புத்தி ஜெகத்தில் நமக்கு இல்லை. இந்த ஜெகத்தை பார்க்கும்போது ஈஸ்வரனை தெரியல. பானையை பார்க்கும்போது களிமண் என்ற புத்தி இருக்க வேண்டும், நகையை பார்க்கும்போது தங்கம் என்ற புத்தி நமக்கு இருக்க வேண்டும். அதே போல் இந்த உலகத்தை பார்க்கும்போது ஈஸ்வர புத்தி இருக்க வேண்டும். ஆனால் ஈஸ்வர புத்தி இல்லை, ஜெகத் புத்தி தான் இருக்கிறது. இந்த ஈஸ்வர புத்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் இந்த விபூதி யோகம், பகவானுடைய பெருமைகளை, பகவானுடைய திருப்புகழ்களை சொல்லப் போகிறார். என்னதான் உபதேசம் செய்தாலும் கேட்கும்போது ஓகே. அதாவது நம்ம சொல்லுவோம், அந்தர்யோகத்துக்கு வரும்போது பக்தர்கள் ரொம்ப சீரியஸாக எல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்தர்யோகம் முடிஞ்சு அந்த கேட்டுக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் திருப்பி பழைய இது உட்காந்துரும் அப்படின்ற மாதிரி கேட்டு வரைக்கும் தான். அதே போல் அதை கேட்கும்போது மட்டும் ஈஸ்வர புத்தி இருக்கிறது. ஏன்னா அர்ஜுனனுக்கே, இது நமக்கு மட்டும் கிடையாது, அர்ஜுனனுக்கே இருக்குது. அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் எல்லா உபதேசங்களையும் கேட்டான். எங்கள் போர் சூழலில் தேர்தட்டில் உட்காந்து. ஆனால் அந்த இடத்துல உட்காந்து உபதேசம் கேட்டுக்கப்புறம் துரியோதனை பார்த்த உடனே என்னாச்சு, அவனுக்கு பிபி ஏறிடுச்சு. பீஷ்மரை பார்த்த உடனே என்னாச்சு, கவலை வந்துருச்சு. ஐயோ என்னுடைய தாத்தா, இவரையா நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு. துரோணரை பார்த்தோன்னே என்னாச்சு, அவங்க கவலை வந்துச்சு. இப்படி நாம் சிலரை பார்த்தால் நமக்கு பிபி ஏறுகிறது, சிலரை பார்த்தால் நமக்கு கோபம் வருகிறது, சிலரை பார்த்தால் நமக்கு வெறுப்பு வருகிறது. இதற்கு காரணம் என்னன்னா, ஈஸ்வரனை தவிர எல்லாம் நமக்கு தெரிகிறது. இதைத்தான் பகவான் நன்றாக உணர்ந்து அதற்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, பகவான் நமக்கு ஈஸ்வர புத்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தானே உபாதாரண காரணம் என்று உணர வைக்க வேண்டும் என்பதன் காரணத்துக்காக பகவான் தன்னுடைய விபூதிகளை பேச ஆரம்பிக்கிறார் இந்த 10வது ஸ்லோகம் 10வது அத்தியாயத்தில். மேலும் இந்த விபூதியை படிப்பதால், பகவானுடைய திருப்புகளை பார்ப்பதால், ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் 4வது அத்தியாயத்தில், ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜினா. என்னுடைய ஜென்மம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் எதில் வருது, திருப்புகளில் வந்துடுது. என்னுடைய கர்மம், நான் எப்படிப்பட்ட கர்மம் எல்லாம் செய்தேன், இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் மீண்டும் பிறப்பு தேவையில்லை. ஏன், நமக்கு ஈஸ்வர ஞானம் வந்துடும். ஈஸ்வர ஞானம் வந்துடுச்சுன்னா நமக்கு நான் யார் என்று தெரிந்து கொண்டு விடுவோம். அதனால தான் பகவான் அது சொல்கிறார். அந்த அத்தியாயத்தில் சொன்னார், 4வது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய விபூதிகளை பேசப் போகிறார். இந்த விபூதியை படிப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பிரயோஜனம் அடையப் போகிறோம் என்பதற்காக பல கருத்துக்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். அது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி தியானத்திற்காகவும், அப்புறம் மோகத்தை நீக்குவதற்காகவும், அகங்காரத்தை நீக்குவதற்காகவும், அசூயையை நீக்குவதற்காக, பொறாமையை நீக்குவதற்காகவும் நாம் பார்க்கிறோம். நாம் ஏன் ஈஸ்வர திருஷ்டியை இழந்தோம்? அதாவது நான் சொன்ன மாதிரி பகவானே இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கிறார் என்றால், உபாதான காரணம் என்பது நாம் விவகாரம் செய்கிறோம், நாம் தொடுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால்
ஈஸ்வரனை தவிர மிச்சம் எல்லாமே நமக்கு தெரிகிறது, ஈஸ்வரன் தெரியவில்லை. இந்த ஈஸ்வர திருஷ்டியை நாம் இழந்தோம். அதனுடைய காரணம் என்ன? காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பார்த்தால் ஈஸ்வரன் தான் தெரிய வேண்டும். ஆனால் ஈஸ்வரனுக்கு பதிலாக எதேதோ தெரிகிறது. எது அந்த ஈஸ்வரனை மறைத்து கொண்டிருக்கிறது? நாம் அந்த ஈஸ்வர திருஷ்டியை இழந்ததற்கு என்ன காரணம்? ஈஸ்வரன் உள்ளே இருந்து கொண்டு ஈஸ்வரனை பார்க்க முடியவில்லை, பகவானை பார்க்க முடியவில்லை. அந்த பார்வையை நாம் இழந்து விட்டோம். அதற்கு என்ன காரணம் என்று பார்ப்போம். முதல்ல ஒரு நோய் வந்தால் அதை ப்ராப்பராக சரியாக அதை டயக்னைஸ் செய்தாலே நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் எதன் காரணமாக வந்தது என்று டயக்னைஸ் செய்வது தான் டாக்டருடைய மகத்தான காரியம். அதை கண்டுபிடித்து விட்டால் அந்த மருந்து கடையில் போய் வாங்கிக்கலாம். அந்த நோய் கண்டுபிடித்த பிறகு டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தா அது மருந்து கடையில் நமக்கு தாராளமாக நம்ம கிடைக்கும். அது நோயாளியுடைய வேலை, அல்லது நோயாளி கூட வந்தவருடைய வேலை மருந்து வாங்குவது, எங்கே டெஸ்ட் பண்ணணும் எல்லாம் பார்க்குறது. ஸோ டாக்டருடைய மகத்தான காரியம் அது சரியாக டயக்னைஸ் பண்ணணும். அதற்கு என்ன நோய், எதன் காரணமாக இந்த நோய் வந்திருக்கிறது என்பது அதுக்கு டயக்னைஸ் பண்ணணும். நாம் ஈஸ்வரனை தெரியாத நோய் நமக்கு, அதாவது ஈஸ்வர திருஷ்டியை இழந்த காரணத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இதை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நம்மிடம் 2 தத்துவம் இருக்கிறது. ஈஸ்வரனை இழந்து விட்டோம் என்றால் வேறு ஏதோ நமக்கு திருஷ்டி இருக்கிறது, வேறு ஏதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனை உபாதான காரணமாகின்ற அந்த ஈஸ்வரனுடைய திருஷ்டியை நாம் இழந்து விட்டோம் என்றால் அதற்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு திருஷ்டி, உலக திருஷ்டி இருக்கிறது. இந்த வேறு திருஷ்டி எப்படி வந்தது என்றை நாம் பார்க்க வேண்டும். எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? இப்போ உதாரணமாக பார்ப்போம். நாம் ஒரு வீடு கட்டுகிறோம். அந்த வீடு ஏன் கட்டுகிறோம் என்றால் நாம் அங்கு தங்குவதற்காக, குடித்தனம் செய்வதற்காக கட்டுகிறோம். அதே போல் நாம் உடையை அணிகிறோம், விதவிதமான உடைகள். ஏனென்றால் இந்த உடலை மறைப்பதற்காகத்தான் நாம் இந்த உடையை நம்ம வாங்குகிறோம். அப்படி பல பொருள்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கையாளுகிறோம். அந்த பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரயோஜனம், குறிப்பிட்ட இது தேவை நமக்கு இருக்கிறது. அதனால் அந்த பொருளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் காலப்போக்கில் அந்த பொருளின் பிரயோஜனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உபயோகத்துக்கு நாம் போகிவிடுகிறோம். எப்படின்னா, இப்போ வீடு கட்டுகிறோம். எதற்காக? நமக்கு நாம் தங்குவதற்காக. இந்த சீதோஷம் வெயில், மழை, அதுலேருந்து நம்ம குளிர் அதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக நாம் ஒரு வீடு கட்டுகிறோம். நமக்கு ஏற்றாற்போல் அந்த வீடு கட்ட வேண்டும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? ஆர்கிடெக்சர் கூப்பிட்றோம், ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணுங்கிறோம், பேக் எலிவேஷன் இப்படி இருக்கணுங்கிறோம், இந்த டிசைன் வேணுங்கிறோம். இந்த டிசைன் எல்லாம் நம்ம தங்குறதுக்கு தேவையா அப்படின்னா, தன்னுடைய பணத்தினுடைய இதை காமிச்சிருக்காக, நான் பெரிய பணக்காரன், நான் எப்படி வீடு கட்டிங்க பார் அப்படின்னு 4 பேர் தெரிகிறதுக்காக நம்ம விதவிதமாக தேவை இல்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய திருஷ்டியும் எங்கே போயிடுதுன்னா அடிஸ்தானமாகிய அந்த தேவைக்கு அப்பாற்பட்டு அந்த டிசைனுக்கு போயிடுது. அதே போல் நாம் உடுத்தும் உடை, என்னென்ன ஃபேஷனை போடுங்க. மாடர்ன் ட்ரெஸ், மாடர்ன் டிசைனிங்குக்கே ஒரு பெரிய ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கு. இப்போ எப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம்னு. அதே போல் நகை, ஆபரணம், விதவிதமான நகை, இந்த டிசைன், அந்த டிசைன், ஏதோ டிசைன், இந்த காலத்துக்கு ஏற்றாற்போல். அப்போது ஒரு டிசைன் இருக்கும், ஐயோ இதெல்லாம் பூரா பட்டிக்காட்டுத்தனம், இது மாடர்னை மாற்றணும் அப்படிங்கிறத அந்த பழைய மாடல்களை கொடுத்து புதிய டிசைனாக மாற்றோம். அதுக்கு லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான செலவு செய்கிறோம். ஏன் இப்படி செலவு செய்கிறோம் என்றால் ஒன்றும் இல்லை. ஒரு ஆபரணம் 5 பவுன் என்றால் அதே எடை அந்த 5 பவுனுக்கு லேட்டஸ்ட் மாடலாக மாற்றுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம். அதனால் நாம் இங்கே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்றால் அடிஸ்தானமாகிய தங்கத்துக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இந்த பழைய டிசைனும் 5 பவுன் தான்.
இப்போ மாற்ற போகிற புது டிசைனும் 5 பவுன் தான், ரெண்டுமே 5 பவுன் தங்கம் தான். ஆனால் பழைய டிசைன் இப்படி இருந்தது, புது டிசைன் இப்படி, லேட்டஸ்ட்டு தான் ஃபேஷன். அப்போ இந்த டிசைனுக்கு நமக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டிசைனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இப்படி எதற்கு செலவு செய்கிறோம்? ஒன்றும் இல்லை, ஒரு கீதா புஸ்தகம், கீதை வாங்கணும், ஒரு பகவானுடைய திருப்புகளை பற்றி ஏதாவது முருகனுடையதோ அல்லது பன்னுடைய புத்தகம் வாங்கணும்னா அந்த புத்தகத்தை வாங்கும்போது முன்னாடி படிக்கிறோம், யார் எழுதுன்னு பார்க்குறோம், பின்னாடி எது பார்க்குறோம், இப்படிலாம் பயங்கரமாக யோசித்து அந்த புத்தகத்தை வாங்குகிறோம். ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த லேட்டஸ்ட் டிசைன், லேட்டஸ்ட் மாடல் நகையோ ட்ரெஸ்ஸோ வீடோ இதில் வந்து எப்படி டிசைனாக எவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயங்கலை. அப்போதுலேருந்து நமக்கு என்னென்னா நம்ம திருஷ்டி எங்கிருந்து எங்கு போயிருக்கிறது. பழைய தங்கம், தங்க நகை அதே எடை, வேறு ரூபத்தில் புதிய தங்கம், புதிய ஆபரணம் வந்திருக்கிறது, அதுக்கு நம்ம எவ்வளவு செய்வோம். அப்போ நம்ம திருஷ்டி எங்கே போகுது? தங்கத்தில் இல்லை, நாம ரூபத்தில் போகுது. இந்த மாடல் எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல செய்வோம். இந்த தங்கத்தில் திருஷ்டி இருக்கணும், தங்கத்தில் தான் முக்கியத்துவம். நம்முடைய திருஷ்டி இருந்தது, அதாவது தங்கத்துக்கு தான் திருஷ்டி இருக்கணும், முக்கியத்துவம் இருக்கணும். ஆனால் கவனம் எல்லாம் எங்கே போயிடுச்சுன்னா தங்கத்தை மறந்து தங்கம் அடிஸ்தானமாக இருக்கின்ற, தங்கமே அடிஸ்தானமாக இருக்கின்ற அதன் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட நாம ரூபத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த அடிஸ்தானம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பது நமக்கு மனசுல மறந்துடுச்சு. பிரயோஜனம் இருக்கும் அதாவது இந்த ரியாலிட்டி, அதோடைய தங்கத்தை மறந்து நாமரூபத்தைக்கு திருஷ்டி போயிடுச்சு. அந்த அடிஸ்தானத்திற்கு எவ்வளவு ரியாலிட்டி முக்கியத்துவம் இருக்குமோ, பிரயோஜனம் இருக்குமோ, அவைகள் அனைத்தும் நம்ம நாமரூபத்தில் டைவர்ட் பண்ணிட்டோம், நாமரூபத்துக்கு போயிடுச்சு. நமக்கு இந்த நாமரூபத்தில் கவனம் போகிவிட்டது, அந்த அடிஸ்தானத்தை விட்டு விட்டோம். நாமரூபத்தில் செலுத்தும் கவனம் அடிஸ்தானத்திற்கு இல்லை. காரணம், அதில் அவர்களுக்கு புதிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்குது. இது லேட்டஸ்ட் டிசைன் போட்டோன்னா அந்த நாம ரூபத்தில் நமக்கு டிசைன், நல்லா இருக்குன்ட்டாங்க, எத்தனை பேர் பார்க்காங்க, எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு புதிய மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. பழைய அந்த டிசைனில் அவ்வளோ பேர் என்னை பார்க்கல, மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ காரணம், நாம் எதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் நாம ரூபத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய கவனம் அங்கு செல்கிறது. அதே போல தான் இந்த உலக விஷயங்களில் கவனம் செல்கிறது. உலகத்தை படைத்த உபாதான காரணமாக இருந்த பகவான் மேல் நமக்கு கவனம் போய்விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பாருங்கள். இப்போ பசங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஈவன் லேடிஸ் கூட எத்தனை வகையான செலவுகள், எத்தனை வகையான டிசைன்கள். ஹேர்கட் எதுக்காக பண்ணுறோம்? முடி அதிகமாக வளர்ந்து போச்சு, நமக்கு அது தொந்தரவாக இருக்கிறது, அதை குறைத்தா நமக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக, அதுதான் பயன். ஆனால் இப்போ பார்பர் ஷாப்லாம் போய் பார்த்தீங்கன்னா போதும், ஒய்ஃபை, டிவி, ஏசி, என்னென்னமோ ஃபெசிலிட்டிஸோடு வச்சுருக்கான். என்ன உள்ளே போனாலே 500 ரூபா இப்படி சார்ஜ் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தால் அதன் பயன் ஒன்றாக இருக்கும். ஆனால் அதனுடைய தேவை, அதாவது அதோட உபயோகத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம எங்கேயோ போயிட்டோம். உதாரணமாக இன்னொரு உதாரணம் சொன்னால், ஒரு பிரம்மச்சாரி தோசை சுட்டார், தோசை சரியாக வரல. அது காரணம், அவர் ப்ரொஃபஷனல் கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் குருவுக்கு சேவை செய்யணும். அதனால் அவர் வந்தான். அதே ஹோட்டலுக்கு போனால் அந்த ப்ரொஃபஷனல் தோசை ஊற்றும் போது அது ஒரு கரண்டி எடுத்து அவ்வளோ நைஸாக பேப்பர் தோசை என்னென்னமோ தோசை பண்ணி கொடுக்குறான், அழகாக அந்த இது படுத்தி கொடுக்குறான். இதில் என்னன்னா, அடிஸ்தானம் மாவு தான், மாவு ஒன்று தான். தோசை அழகாக மாறுகிறது எங்கே அவன் செய்யும்போது. அவன் அது ப்ரொஃபஷனலாக பண்ணுறான். ஆனால் சேவையாக பண்ண இந்த இவர் நம்முடைய பிரம்மச்சாரி அவ்வளவு நல்லா வரல. நம்முடைய திருஷ்டி எங்கே போகிறது? நாம ரூபத்தில் போகிறது. காரணம், தோசை அழகாக வந்துருச்சுன்னா அது சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம திருஷ்டி அடிஸ்தானத்துக்கு அந்த நாம ரூபத்துக்கு போகிறது. அடிஸ்தானமான மாவு தான், அதன் வடிவம் தான் மாறுகிறது. இப்படி ஒவ்வொரு திருஷ்டியையும் பார்த்தால் நம்முடைய பார்வை அடிஸ்தானத்தை விட்டு நாம ரூபத்துக்கு சென்று விட்டது. அப்பொழுது நாம் பார்க்கின்ற வஸ்துக்கள், அதனுடைய திருஷ்டி எங்கு போகிறது என்றால், அதாவது நம்ம இப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது
இந்த நாம ரூபத்துக்கு நம்முடைய திருஷ்டி போய்விட்டது, திருஷ்டி அங்கே போயிடுச்சு. நாம ரூபத்துக்கு உலக வாழ்க்கையில் சாதாரணமாக ஒவ்வொரு பொருள்களும் நம்முடைய கவனம் எங்கு சென்றது என்றால் அடிஸ்தானத்தை விட்டு நாமரூபத்துக்கு சென்று விட்டது. ஒன்று சிலர் பணம் அதிகமாக வைத்திருப்பதால் தேவையில்லாமல் வீட்டுக்கு என்னென்னமோ முகப்பு கட்டுவாங்க, அதை கட்டுவாங்க, இதுக்கு இது இடித்து கட்டுவாங்க, நிறைய பண்ணுவாங்க, எலிவேஷன் வைக்கணும்னு என்னெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் பர்பஸ் என்ன, அடிஸ்தானம் என்ன, அது தங்குவதற்கு மட்டும்தான். அதை விட்டுவிட்டு நாம ரூபத்தில் டிசைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இந்த உலக விஷயத்தில் நமக்கு இந்த உலக விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு உண்மையாக தெரிகிறது. அதாவது இந்த காரணம் அடிஸ்தானத்தை மறந்தோம், பகவானை மறந்தனால இதெல்லாம் இப்போதைக்கு அந்த டிசைன் தான் முக்கியம், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல தான் வேதாந்த விஷயத்திலும் சரி, இந்த உலகம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்பதை மறந்து, அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம், ஆனால் புத்தி நாம் எங்கு இழந்தோம் என்றால் அடிஸ்தானத்துக்கு மேல் வைத்திருக்கின்ற, அதாவது வேதாந்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அடிஸ்தானமாக இருக்கின்ற அந்த திருஷ்டியை பகவானை அதை மறந்து அதற்கு மேலே நம்மளே கற்பனை பண்ணி ஏற்றி வச்சிட்டோம். எது, நாமரூபம். அந்த நாமரூபத்தில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த நாமரூபம் நம்முடைய புத்தியில் வைத்து விட்டார்கள், அடிஸ்தானத்தை மறந்து. இங்கு பானை எத்தனை வடிவத்தில் இருந்தாலும், எத்தனை ரூபத்தில் இருந்தாலும், எத்தனை வர்ணத்தில் இருந்தாலும் பானையாக இருக்கிறது. ஆனால் அடிஸ்தானமான மண்ணை நம்ம மறந்து நாமரூபமான அந்த பானையை நாம் நம்முடைய மனதில் வைத்திருக்கிறோம். அதே போல தான் நகை, விதவிதமான ஆபரணங்கள், அடிஸ்தானமான தங்கத்தை விட்டு விட்டு அந்த புத்தி நமக்கு எங்கே போயிடுச்சு, நாமரூபத்தில் போயிடுச்சு, அடிஸ்தானத்தை மறந்து விட்டது. இப்பொழுது நாமரூபத்தில் உள்ள புத்தியை அடிஸ்தானத்துக்கு மாற்ற வேண்டும். அடிஸ்தானமான தங்கத்துக்கோ அல்லது அடிஸ்தானமான களிமண்ணுக்கோ கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய வேலை. பகவான் நமக்கு சொல்கின்ற இந்த விபூதியினுடைய முக்கிய பயன் என்னென்னா, நம்ம அது வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம், அன்டூ பண்ண போகிறோம். சாஸ்திரத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அடிஸ்தானம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம். பகவான் தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். அப்படின்றால் காரணம் என்றால் காரியம், காரணம் தெய்வீகம் என்றால் காரியமும் தெய்வீகமானது என்பதை அறிவுபூர்வமாக நாம் படித்தாலும் இந்த புத்தி நமக்கு நாமரூபத்தில் சென்று விடுகிறது. அதிலிருந்து நாம் அடிஸ்தானத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதனால்தான் நம்முடைய டயக்னைஸ் பண்ணணும். இப்போ நம்ம எங்கே தவறு பண்ணுறோங்கிறது இந்த இது பண்ணுறோம். எங்கு சென்றிருக்கிறது நம்முடைய கவனம் என்றால் நாமரூபத்தில். இந்த அடிஸ்தானத்திலிருந்து வந்தது நாமரூபம். அடிஸ்தானம் இல்லைன்னா நாமரூபம் கிடையாது. கடல் இருந்தால் தான் அலைகள் வரும், நாமரூபம் வரும். கடலே இல்லைன்னா அப்படி அலைகள் வரும். அதே மாதிரி டிசைன், விதவிதமான நகை ஆபரணங்கள் டிசைனாக வேணும்னா அடிஸ்தானம் தங்கம் வேணும். ஸோ இந்த நாமரூபம் என்பதை நம்ம அதில் மனசு இருக்கிறனால அதை டைவர்ட் பண்ணி, அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து திருப்பி அடிஸ்தானத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் ட்ரீட்மெண்ட்டு. நாமரூபத்திலிருந்து அடிஸ்தானத்துக்கு செல்ல வேண்டும். இங்கு பகவான் ஒவ்வொரு நாமரூபத்தை எடுத்துக்கொண்டு எந்த விஷயத்தில் நம்முடைய புத்தி நாமரூபத்தில் மயங்கி இருக்கிறதோ அதை பகவான் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் பெருமையாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் நான் தான் எழுதுகிறார். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறதுக்கு எதை பெருமையாக நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை நான் தான் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க என்ன ஆகும், ஓ இது பகவான் மாதங்களிலே மார்கழி மாதம் நானாக இருக்கிறேன், இது உபாசனங்கள் தியானத்தில் வந்து ஜபமாக நான் ஜபயஜமாக நான் இருக்கிறேன், இப்படி பல விஷயங்கள் சொல்ல போகிறார். அப்போது ஒவ்வொரு பெருமையை சொல்லும் பொழுது படிப்படியாக நமக்கு ஒரு பெருமை இருந்தால் அந்த பெருமை பகவானுடையது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இதெல்லாம் சொல்கிறார்.
நாம் ஏதாவது எந்த விஷயத்தில் நம்முடைய புத்தி நாமரூபத்தில் மயங்கி இருக்கிறதோ அதை பகவான் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எவையெல்லாம் பெருமையாக நாம் நினைக்கிறோமோ நாம் பார்க்கிறோமோ அவைகளை எடுத்துக்கொண்டு அவையெல்லாம் நான் தான் என்கிறார். உதாரணமாக பாண்டவர்களில் யார் பிரசித்தி பெற்றவர்கள்? அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் நானாக இருக்கிறேன். முனிவர்களில் யார் பெருமையானவர்கள் அப்படின்னா அந்த முனிவராக நான் தான் இருக்கிறேன். ஸோ எதையெல்லாம் நாம் பெருமையாக நினைத்து கொண்டோம் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் நான் இருக்கிறேன். இந்திரியங்களின் பெருமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இந்திரியங்கள் நானாக இருக்கிறேன். அது எந்த இந்திரியம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இப்படி இந்த உலகத்தில் எதையெல்லாம் பெருமை அடைந்திருக்கிறதோ பெருமையாக நாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் நாமரூபத்தில் நம்முடைய கவனம் இருக்கிறது. அதை அந்த பெருமை நான் என்று சொன்னால் அது அடிஸ்தானத்துக்கு நமக்கு போகும். அதை அந்த பெருமைகளை எடுத்துக்கொண்டு அந்த நாமரூபம் பெருமையின் சாரமாக நான் தான் இருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு பெருமை இருக்கிற ஒரு ஒருவர் நன்றாக பாடுகிறார் என்றால் அந்த பாட்டினுடைய அந்த திறமை நானாக இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். இப்படி ஒரு நல்லா ஒருத்தன் படித்து நல்லா இது பண்ணி எல்லா இடத்துலையும் நல்ல பெருமையை சேர்க்கிறான் என்றால் அந்த நாலேஜ் அந்த ஞானத்தை நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அந்த அடிஸ்தானம் நாமரூபம் பெருமையின் சாரமாக நான் தான் இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு பெருமைகளை சொல்லி அதன் சாரமாக நான் தான் இருக்கிறேன் என்றார். இந்த நாம ரூபத்திற்கு பெருமை இல்லை, அதனுடைய அடிஸ்தானமாக இருக்கின்ற நான் தான் எனக்குத்தான் பெருமை என்கிறார். இப்படி பல வகையான தங்க நகைகள், தங்கம், பல வகையான தங்க ஆபரணங்கள் இருந்தாலும் அதில் தங்கம் நானாக இருக்கிறேன். அதே போல் எல்லா தோசைகளுக்கும் மாவாக நானே இருக்கிறேன். அது ஊத்தாப்பமாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் தோசையாக இருந்தாலும் சரி, கல் தோசையாக இருந்தாலும் சரி, பேப்பர் தோசையாக இருந்தாலும் பொடி தோசையாக இருந்தாலும் நானாகத்தான் அந்த அடிஸ்தானமான மாவாக நானாக இருக்கிறேன். இப்படி எல்லாவற்றையும் நானாக அடிஸ்தானமாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் பெருமைகளை என்னை சார்ந்தது. இந்த பெருமை நாமரூபத்தில் மயங்கி நீ என்னை மறந்து விட்டாய். அதாவது இந்த பெருமையுடைய நாமரூபத்தில் நம்ம மயங்கி விட்டோம். அப்படி மயங்கியனால் நீ என்னை மறந்து விட்டாய். ஆகவே ஒவ்வொரு நாமரூபமாக நானாக இருக்கிறேன். அதாவது அந்த நாம ரூபத்தின் அடிஸ்தானமாக நான் இருக்கிறேன். அந்த நாம ரூபத்துக்கு பெருமையாகவும் நான் தான் இருக்கிறேன். அதனால் பகவானுடைய ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய பெருமையை நான் தான் என்று சொல்ல போகிறார். இப்படி பகவானுடைய விபூதி பெருமைக்கு முடிவே இல்லை என்று, அதனால் எல்லா பெருமைகளும் என்னுடையது தான் என்று கடைசியாக சொல்ல போகிறார். இப்படி இந்த அத்தியாயத்தில் இறைவனுடைய பெருமை, இறைவனுடைய திருப்புகழ், இறைவனுடைய விபூதி நமக்கு எப்படி பயன்படுகிறது, இந்த பெருமைகளை படிக்கும்போது நமக்கு கவனம் அடிஸ்தானத்துக்கு மாற்ற முடியும். அதாவது இப்படி எல்லா பெருமையும் நம்ம பார்க்கும்போது கடைசி எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரும். அதன் மூலமாக நமக்கு பகவான் மேல் பக்தி வரும், பகவானுடைய ஞானம் வரும், பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு தோன்றும். இப்படி பல பலன்கள் பகவான் இங்கே சொல்ல போகிறார். இங்கு விபூதியின் பலன் என்ன, அதை ஏன் சொல்கிறார், பல உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது நம்முடைய திருஷ்டி எங்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். நாம் அடிஸ்தானத்தை பார்க்கிறோமா அல்லது நாமரூபத்தை பார்க்கிறோமா என்பதை விவேகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம இந்த ஸ்லோகங்களை 10வது அத்தியாயத்துக்கு அப்புறம் நம்ம எந்த பெருமைகளை பார்த்தாலும் அங்கு பகவான் தான் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக வேண்டும். நாமரூபத்தில் தான் எல்லா வேற்றுமைகளும் வருகிறது. ஏன் நாமரூபம்னா இந்த இருமை வந்தாலே நமக்கு தலைவலி தான். நாமரூபம் வந்துருச்சுனாலே தலைவலி தான். வேற்றுமைகள், சண்டை, சச்சரவு எல்லாமே வரும். அடிஸ்தானம் என்று பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் எல்லாம் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், நல்லா இது இருக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஆகவே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாம ரூபம் என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இனி இந்த அடிஸ்தானத்தை பார்ப்பதால் நமக்கு என்ன பயன் என்று பார்க்க போகிறோம். இந்த ஈஸ்வரன்
இந்த உலகத்திற்கு காரணம் என்ற கருத்தை 7வது அத்தியாயத்தையும் 9வது அத்தியாயத்தையும் பகவான் சொல்லிட்டாரு. இந்த ஈஸ்வரனே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமும் இருக்கிறார் என்பது, எப்படி விதவிதமான பானைகள் உபாதான காரணமான களிமண்ணை நாம் அறிவதில்லையோ, நாம் பானையை பார்த்து கொண்டிருக்கும் போது பானையுடன் விவகாரம் செய்யும் பொழுது அந்த பானையின் உபாதான காரணமாக இருக்கின்ற களிமண்ணுடன் தான் விவகாரம் செய்கிறோம். இருந்தாலும் நான் உபாதான காரணமான அந்த காரணமான புத்தியில் இழந்து விட்டோம். அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து பகவானோட தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நமக்கு புத்தியில் அந்த தன்மையை அந்த இதை இழந்து விட்டோம். இந்த நாம ரூபத்தில் நம்முடைய புத்தி சென்று விட்டது, அதனால நம்ம எழுந்துட்டோம். அதே போல் ஈஸ்வரன் இந்த உலகத்துக்கு உபாதான காரணம், ஈஸ்வரனை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, இந்த உலகத்துடன் நாம் சம்பந்தம் வைக்கும் பொழுது ஈஸ்வரனுடன் தான் சம்பந்தம் வைக்கிறோம் என்ற புத்தி நமக்கு இல்லை. இதிலிருந்து என்ன ஆகிறது என்றால், ஈஸ்வரனை தவிர நமக்கு எல்லாம் அனுபவிக்கிறோம், எல்லாம் நம் அனுபவத்துக்கு இருக்கிறது என்று தெரிகிறது. அதாவது அந்த இதை மறந்துட்டோம், இழந்து விட்டோம். ஸோ ஈஸ்வரனை இழந்து விட்டோம். அதற்கு காரணம் நாம் அடிஸ்தானத்தில் மேல் ஏற்றி வைத்திருந்த அந்த நாமரூபத்தை. நம்முடைய கவனம் நாமரூபத்தில் இருக்கிறது, அதனால் அதை மாற்றணும். இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அது எப்படி நமக்கு காட்சி அளிக்கிறது என்றால், அதனுடைய முக்கியத்துவம் எங்கு இருக்கிறது என்றால் அதனுடைய நாமரூபத்தில் இருக்கிறது. அந்த நாமரூபத்தில் நம்முடைய கவனம் சென்றதுக்கு அப்புறம் அடிஸ்தானத்தை பார்ப்பதில்லை, பார்க்க முடிவதில்லை. அதனால்தான் பகவான் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், இந்த உலகத்தில் என்னென்ன பெருமைகள் இருக்கிறதோ அவையெல்லாம் நான் தான். உதாரணமாக சிலவற்றை எடுத்துக்கொண்டு நமக்கு சொல்லப் போகிறார். ஈஸ்வரனுடைய பெருமை, பகவானுடைய பெருமை என்று சொல்லப் போகிறார். ஒருவன் தவம் செய்கிறான் என்றால் அந்த தவத்தின் பலமாக நான் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கு முழு அத்தியாயத்தில் இந்த பகவானுடைய பெருமைகளை சொல்ல போகிறார். இந்த விபூதியை நாம் கேட்டால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால், வரிசையாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன நமக்கு பயன் கிடைக்கும் என்பதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் 4 பயன் நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ விபூதி அத்தியாயத்தை நானுடைய பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். எதற்காக பகவான் தன்னுடைய பெருமைகளை ஒரு அத்தியாயம் முழுவதும் பேசுகிறார் என்றால், என்னென்ன பலனுக்காக அதை நாம் இந்த விபூதியை நாம் படிக்கப் போகிறோம் என்பது. முதல் பிரயோஜனம் என்னன்னா, உபாசனார்த்தம். உபாசனம் என்றால் தியானம். நாம் தியானம் செய்வதற்காக பகவான் தன்னுடைய விபூதியை சொல்வதற்கு காரணம் நம்முடைய தியானத்திற்காக. அதாவது ஒன்றுமில்லை, மனசு ரொம்ப சஞ்சலமாக இருந்தால் என்ன பண்ணலாம்னா, நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தில் முன்பு உட்கார்ந்தாலே போதும், அவருடைய முகத்தை பார்த்தால் போதும், அவருடைய உருவத்தை பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சஞ்சலம் எல்லாம் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதல் பிரயோஜனம் தியானத்திற்காக அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய அறிவில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் என்றால், ஈஸ்வரனே இந்த உலகம் அனைத்துமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அது படிக்கும்போது உணர்றோம், அப்புறம் மறந்துடும். இது நம்முடைய புத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய கருத்து. பகவான் சொல்றார். ஸோ காரிய காரண சம்பந்தம். இந்த உலகத்தில் பஞ்சபூதம் இருக்கிறது. இந்த பஞ்சபூதம் பகவானுடைய சொரூபம் என்பதையும் நாம் பார்த்தோம். அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். இந்த பஞ்சபூதத்தை பார்க்கும் பொழுது, பஞ்சபூதத்தினுடைய விவகாரம் செய்யும் பொழுது நமக்கு இது பகவான் அப்படிங்கிறது நமக்கு அந்த அறிவு வர வேண்டும். அதனால்தான் நம்முடைய பாரதத்தில் சனாதன தர்மத்தில் பஞ்சபூதங்கள் தலம், பஞ்சபூத தலம் அமைந்திருக்கிறது. ஆகாச ரூபமாக சிதம்பரம் இருக்கிறது, வாயு ரூபமாக கலாஸ்தி, பிருத்திவி ரூபமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார். அதே மாதிரி ஜலரூபமாக திருவானைக்கா, இப்படி ஒவ்வொரு அக்னி ரூபமாக திருவண்ணாமலை, இப்படி ஒவ்வொரு ரூபமாக பகவான் ஈஸ்வரனே எல்லாம் பஞ்சபூதமாக பார்த்து வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி நமக்கு இந்த ஸ்தலங்கள் எல்லாம் கொடுத்துருக்கார். அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். அதனால்தான் அதை கேட்டவுடன் நமக்கு அறிவு வருவதில்லை. எப்பொழுது ஒருவன்
ஒரு விஷயம் நமக்கு சூட்சமாக இருக்கிறதோ, அதாவது சூட்சமாக சென்று விட்டதோ, அந்த அறிவு நமக்கு, அதாவது இந்த விஷயமெல்லாம் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஈஸ்வர ஞானம் வந்து மிக மிக சூக்ஷ்மமானது. அது நமக்கு வர வேண்டும். அது அறிவாக மாறவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்பு கீழே வரணும். அது அறிவாக வருவதற்கு நம்ம ஒரு ஸ்டெப்பு கீழே வரணும். இப்போது ஒரு விஷயம் சூக்ஷ்மமாக இருக்கிறது, அந்த அறிவை நம்ம கொண்டு வர வேண்டும். அது மனதிற்கு வர வேண்டும். மனதிற்கு வந்தால் அது அது பின்ன அதை பற்றி திருப்பி நம்ம சிந்திக்கும் பொழுது அது வந்து புத்திக்கு போகும். ஸோ இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் அஞ்ஞானம் அழியவில்லை என்றால் நாம் மனோமயத்துக்கு வர வேண்டும். அதாவது விஞ்ஞானமய கோஷத்தில் வந்து ஈஸ்வரன் இந்த உலகத்துக்கு உபாதான காரணம் என்ற புத்தி இல்லை என்றால் சரி, அடுத்து நமக்கு இந்த சாஸ்திரம் சொல்கிறது மனோமயத்துக்கு வந்து நம்ம பயிற்சி பண்ணுவோம். மனோமயத்தில் நல்ல திடமாகி விட்டால் அது புத்திக்கு போயிடும். அப்படிங்கிறதுக்காக மனோமயத்துக்கு வர வேண்டும். ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், இந்த மனோமயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில மீண்டும் அதே விஷயம் சிந்திக்கிறோம். ஒன்றும் இல்லை, குழந்தைகள் ஒரு குழந்தை கணக்கு போடுதுன்னு வச்சுங்க. அந்த கணக்கு வந்து புரியவில்லை, அந்த குழந்தைக்கு தப்பாக போட்டுச்சு. அப்போது என்ன பண்ணுவார்னா, ஆசிரியர் அந்த கணக்கை சரியாக போட்டுவிட்டு என்ன சொல்வார், 10 தடவை இம்போசிஷன் கொடுப்பார். அந்த 10 முறை அந்த கணக்கை எழுதி கொள்ளும்போது அந்த குழந்தைக்கு மனதில் இருந்த புத்திக்கு கொஞ்சம் இது இப்படி தான் போட்டிருக்கு அப்படிங்கிறத அது தெளிவாகும். அந்த இம்போசிஷன் என்பார்கள் அதற்கு. இது எதற்கு என்றால், ஒரு கருத்தை நமக்கு புரியவில்லை என்றால் அதை மீண்டும் சிந்தித்து பயிற்சி செய்ய வேண்டும். காரணம், அங்கு அறிவு தூய்மை இல்லை, கூர்மை இல்லை. அதனால்தான் அந்த அறிவிலிருந்து நாம் மனதிற்கு வந்து பயிற்சி செய்து அதுக்கப்புறம் அது புத்திக்கு போக வேண்டும். அதனால் அது மீண்டும் அதை படிக்கும்போது நமக்கு அது இதுதான் இம்போசிஷன். இம்போசிஷன் என்பது தியானம் என்பது என்ன? இம்போசிஷன் தான். ஒரு மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணுறோன்னா அதை நினச்சிக்கிட்டே ஜபம் பண்ணி திருப்பி ரிப்பீட் இம்போசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது நம்முடைய மனதில் திடமாகி அது வந்து பிறகு அறிவுக்கு தெளிவாகும், புத்திக்கு தெளிவாகும் என்பதற்காகத்தான் நாம் செய்கிறோம். நம் மனதளவில் இறங்கி வர வேண்டும். அதனால்தான் பகவான் இங்கு என்ன செய்கிறார் என்றால், மனதளவில் இறங்கி வேண்டாம்னா நமக்கு வந்து அந்த சகுன பிரம்மன், அதாவது உருவமாக இருந்தால் தான் மனதளவில் இறங்கி வந்து அதை கேப்சர் பண்ணி இதெல்லாம் பகவான் தான் வேண்டாம் அந்த தத்துவத்தை மீண்டும் மனசில் இருக்கும்போது அது நமக்கு சூட்சமாக இருக்கின்ற அந்த புத்திக்கு போகும். அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறார். பல முக்கியமாக இந்த அறிவு தெளிவாக வேண்டும் என்பதால் நம் மனதளவிற்கு இறங்கி வர வேண்டும் சொல்கிறார். இப்படி பல முக்கியமான அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தை கூறி, அதாவது பகவானே நம்ம அன்றாடம் காலையில் சன்ரைஸ் ஆகுது, அது சன்செட் ஆகுது, அப்படி வெளிச்சம் வெயில் வருது, இப்படி பல வகையான விஷயம் நேச்சுரலாக இயற்கையாக பல விஷயங்கள், முக்கியத்துவமான விஷயங்கள் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அதையெல்லாம் என்னுடைய பெருமைகள் என்று பகவான் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்னா, காலப்போக்கில் எல்லாமே இறைவன் தான் என்ற விஷயம் நமக்கு இதாகும். அந்த பெருமை விபூதி என்னுடையது என்று நாம் அதை தியானம் செய்யும் பொழுது மனதில் உறுதியாகிறது. இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சாஸ்திரத்தை சொல்கிறது, கீதையில் தத்துவத்தை சொல்கிறது. அந்த கீதையில் தத்துவங்கள் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதை மீண்டும் சிந்திக்கத்தான் அந்த தத்துவம் மனதில் திடமாக அமைந்து நம்முடைய புத்திக்கு சென்று அடையும். அதாவது புத்தி தூய்மையாக, மனம் தூய்மை இல்லை, புத்தி தூய்மை இல்லை என்றால் அது மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்போ ஞானம் வரும், அறிவு வரும். ஒரு கருத்து புரியவில்லை என்றால், அறிவுக்கும் ஞானத்திற்கும் வரவில்லை என்றால் அடுத்த படிக்கு இறங்கி வந்து தான் நம்ம செய்யணும், தியானம் செய்யணும். அதைத்தான் பகவான் உபாசானம் என்கிறார். இதிலிருந்து பகவான் ஏன் விபூதி சொல்கிறார் என்றால், இந்த உபாசானத்திற்கு தியானத்திற்காக அறிவு ஞானம் ஏற்படவில்லை, அதாவது நம்முடைய புத்தியிலே அந்த ஞானம் ஏற்படவில்லை என்பதற்காகத்தான் பகவான் இந்த விபூதிகளை சொல்லி, அந்த விபூதிகளை நாம் படிக்கும் பொழுது எல்லாம் பகவான் தான். அப்போது நம்முடைய புத்தியில் அது தெளிவாகும். அதற்காக விதவிதமான பொருள்களை சொல்லி, விதவிதமான பெருமைகளை சொல்லி, நானாக இருக்கிறேன், அவைகள் எல்லாம் என்னுடைய சொரூபம்தான் என்று இந்த விபூதியை நாம் தியானம் செய்வதற்காக பகவான் சொல்கிறார். இந்த விபூதி தியானத்தை தான் விராட் உபாசனம் என்று
சொல்கிறோம். இந்த 6வது அத்தியாயத்தில் பல வகையான தியானத்தை நம்ம பார்த்தோம். அதில் முதலில் நம்முடைய உடலை மனதையும் தூய்மையாக்குவதற்காக தியானம், 2வதாக ஜபத் ரூபமான தியானம், இப்பொழுது இங்கு பகவான் சொன்னது விபூதி விராட் உபாசனை அப்படின்னு சொல்லி விராட் தியானம் அப்படிங்கிறார். அதாவது அறிவின் அளவிற்கு இந்த தத்துவத்தை கொண்டு செல்வதற்காக. இந்த உலகம் ஈஸ்வர சுரூபம் என்ற நிலை ஏற்படும் போது இந்த தியானத்தில் அமர்ந்து நாம் எதை கேட்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, பிறகு உதாரணமாக சில பொருள்களை எடுத்துக்கொள்ளும் போது இவைகளெல்லாம் ஈஸ்வரன் தான், ஈஸ்வர தத்துவம் அப்படி என்பதை நமக்கு தெளிவாகும். அதாவது ஈஸ்வரனே நானாக இருக்கிறேன் என்று நாம் அதை தியானிக்கும் பொழுது அனைத்தும் பகவான் தான் என்று நமக்கு தெளிவாகும். ஏன்னா இப்போ நமக்கு தெரிவதில்லை. அது பஞ்சபூத ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கு பகவானே அக்னியாகவும் நீராகவும் இப்படி எல்லாமே ஆகிறார். கடைசியில் நமக்கு என்ன அறிவு அதில் கிடைக்கிறது என்றால், நாம் எங்கு யாத்திரை செல்ல வேண்டிய அவசியமில்லை, எல்லாமே பகவானாக இருக்கிறான் என்ற நமக்கு தெளிவு நமக்கு வருகிறது. ஏன்னா சில பேர் பல இடத்துல யாத்திரை போவாங்க. கடைசியில் என்ன எங்கே பார்த்தா குருதேவரே சொல்வார். குருதேவர் காசிக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அங்கே தட்சிணத்தில் இருக்கிற புல் தானே இங்கேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது பகவான் எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு எப்போ பல இடத்துல யாத்திரை போனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும். பகவானே எல்லாமாக இருக்கிறார். பிறகு ஞானத்திற்கு வர வேண்டும். இந்த ஞானத்துக்கு நம்முடைய புத்திக்கு பொருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தெளிவாகிடும். இந்த விதம் தியானத்திற்காக இந்த விபூதியை இங்கு பகவான் நமக்கு சொல்கிறார். இது விபூதி யோகம். இதுதான் விபூதி யோகம்னா நம்ம தியானத்திற்காக இறைவன் மேல் நமக்கு பக்தி, ஞானம், கர்மம் அது நன்றாக வர வேண்டும் என்பதற்காக அவருடைய பெருமைகளை நம்ம போடும்போது நமக்கு அவர் மேல் ஒரு பக்தி நமக்கு வரும். இதுதான் முதல் பலன். 2வது பலன் துவேஷ நிவாரணார்த்தம். அதாவது நிவாரணம். அந்த 2வது இது நம்முடைய துவேஷத்தை எப்படி நீக்குவது, 2வது பிரயோஜனம். இது அடுத்த பிரயோஜனம். முதல் பிரயோஜனம் என்ன? தியானத்திற்காக. 2வது துவேஷம், நம்முடைய வெறுப்பை போக்குவதற்காக. மோகம் அப்படின்னு சொல்லுவோமே, ஏன் இந்த துவேஷம் சொல்கிறாங்கன்னா, இந்த துவேஷம் எங்கேருந்து வருதுன்னா மோகத்திலிருந்து வருது. இதனுடைய விவரமாக நமக்கு அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா இன்னும் 3 இது பார்க்கணும் நம்ம. துவேஷ நிவாரணம் என்ன பண்ணால், நிவாரணம்னால் நீக்குவது. எதை நீக்குவது? அந்த துவேஷம். துவேஷம் எதனால் வருகிறது? மோகத்தினால் வருகிறது. ராகத்வேஷம் மோகத்தினால் வருகிறது. அதை எப்படி நீக்குவது என்பதை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.